இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு எழுச்சியோடு நடைபெறுவதற்கு அதற்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தவுடன் வழங்கும். எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்றதோ, அனுமதி கிடைத்து நடைபெறுகின்றதோ அந்த இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். அதேபோல இப்போ ஆன்லைன் முறையை கடைபிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதிமுக அரசு வந்த பிறகு இந்த ஆன்லைன் முறையை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த பழைய முறையை நடைமுறைப்படுத்தும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற போது காளைகளால் ஜல்லிக்கட்டு வீரர்கள் படுகாயம் அடைந்து உயிரிழந்தால் அந்த வீரர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறுகின்றவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாம் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்து அந்த பிரீமிய தொகையை அரசாங்கமே செலுத்தும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு எழுச்சியோடு நடைபெறுவதற்கு அதற்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தவுடன் வழங்கும். எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்றதோ, அனுமதி கிடைத்து நடைபெறுகின்றதோ அந்த இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். அதேபோல இப்போ ஆன்லைன் முறையை கடைபிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதிமுக அரசு வந்த பிறகு இந்த ஆன்லைன் முறையை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த பழைய முறையை நடைமுறைப்படுத்தும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற போது காளைகளால் ஜல்லிக்கட்டு வீரர்கள் படுகாயம் அடைந்து உயிரிழந்தால் அந்த வீரர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறுகின்றவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாம் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்து அந்த பிரீமிய தொகையை அரசாங்கமே செலுத்தும்.